ஹாய் கைஸ், இந்த கொட்டுக்காளி படத்தோட ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். இது இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போயிட்டு நிறைய அவார்ட்ஸ் வாங்கின ஒரு படம். ஸோ ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்னா ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த படத்தில் தேவையில்லாமல் வளவளன்னு டைலாக்ஸ் இருக்காது. படம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அது ஒரு விஷுவல் மீடியம். சினிமாங்கிறது ஒரு விஷுவல் மீடியம். நம்ம நிறைய விஷயம் பார்த்து தான் புரிஞ்சுக்கணுமே தவிர யாரும் நமக்கு வந்து சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க. அந்த சீனுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, அந்த சீனோட ஃப்ளாஷ்பேக் என்ன, எல்லாமே அந்த சீனில் அவங்க பேசுகிற டைலாக்ஸே நமக்கு கன்வே ஆகிடும். பட் நம்ம அது கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து தான் பார்க்கணும். அதுமாதிரி இந்த மாதிரி படத்தில் கார் சேஸு, பைக் சேஸு, அந்த கிராண்டியரான விஷயங்கள், கமர்ஷியல் விஷயங்கள், பாட்டு அப்படின்ட்டு இதெல்லாம் எதுவுமே இருக்காது. ரொம்ப சிம்பிளாக நம்ம அன்றாட வாழ்விலேருந்து ஒரு கதை எடுத்து பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். சரி, ஓகே, இது ஒரு மிகப்பெரிய இன்டர்நேஷ்னல் ஃபிலிமாகவே இருக்கட்டும். பட் நான் இதுக்கே அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னா நம்ம எத்தனை நாளைக்கு தான் ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் அப்படின்னா அது எவனோட ஊரோ, அந்த ஊரோட கல்ச்சரு, அந்த ஊரோட அழகு, அதே அந்த ஊரோட அரசியல், இதையே பார்த்துட்டு இருக்கிறது. நம்ம ஊரோட அழகு, நம்ம ஊரோட ஒரு அரசியலை ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிமில் பார்க்கணும் அப்படின்னா அது கொட்டுக்காளி வழியாக மட்டும்தான் முடியும். ஸோ ஹாய் கைஸ், இன்றைக்கி PS வினோத்ராஜ் அவரோட 2வது படமாக இயக்கி SK ப்ரொடக்ஷன்ஸோட தயாரிப்பில் சூரி ஆனாபென் நடித்து வெளியாக இருக்கிற கொட்டுக்காளி தி அடமண்ட் கேர்ள் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நிறைய படம் உண்மைக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, நான் பார்த்துருக்கேன். பட் ஆனால் இந்த படம் அளவுக்கு எந்த படமும் இது வரைக்கும் நான் உண்மைக்கு நெருக்கமாக நம்ம ஊரில் ஒரு படம் பார்த்ததே கிடையாது. அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம ரோட்டில் போவோம், பஸ்ஸில் உட்காந்துட்டு போவோம், நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். பட் நம்மளே ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும்போது அங்கே அந்த ஸ்பாட்டில் இருந்தால் அது அவ்வளோ சீக்கிரம் நம்ம மனசை விட்டு போகாது. அடுத்த ஃபியூ டேஸ்க்கு நம்ம மனசில் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு தாக்கம் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு படம் தான் இந்த கொட்டுக்காளி. நம்ம என்னதான் கமர்ஷியல் ஃபிலிமில் எவ்வளவோ விஷயங்களை நம்ம பார்த்தாலும் இந்த கொட்டுக்காளியில் நீங்கள் பார்க்குற விஷயம் அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் உங்கள் மனசுலேருந்து போகாது. அந்தளவுக்கு உண்மைக்கு நெருக்கமாக நம்மளே அந்த ஆட்களோட பயணித்து ஒரு படத்தை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஃபீல் இந்த படம் கொடுத்தது. அதுமாதிரி இந்த படத்தோட நடித்தவங்களோட நடிப்பு அப்படின்ட்டு பார்த்தா சூரி, ஆனாபென் இவங்க 2 பேரை தவிர மற்ற எல்லாருமே அந்த ஊர் ஆட்கள், அந்த டைரக்டரோட சொந்தக்காரங்க சொல்லப்போனால் அவங்கள வச்சு தான் அந்த படத்தை எடுத்திருக்காரு. யாருமே ஒரு ஆக்டர்ஸ் அப்படின்ட்டு கிடையாது. இந்த படத்துக்காக இவர் சொல்லிக் கொடுக்குறத அப்படியே பண்ணுறவங்க தான். பட் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே உங்களுக்கு அது ஒரு துளி கூட தெரியாது. அவ்வளோ ஒரு இயல்பான நடிப்பு. இந்த படத்தில் இருக்கிற நிறைய விஷயங்களை பற்றி பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்பாய்லர் இல்லாமல் பேசவே முடியாது. ஸோ ஸ்பாய்லர் ரிலேட்டிவ் பேச சொல்லிடுறேன். நீங்கள் படம் பார்க்கலன்னா படத்தை பார்த்துட்டு வந்து இந்த ரிவ்யூ பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு சூப்பராக கனெக்ட் ஆகும். ஆனாபென் இந்த படத்தோட ஹீரோயின் கேரக்டர் நிறைய இடத்துல ஒரு மாதிரி உம்முன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா வெறும் உம்முன்னு மட்டும் இருக்காது. அவங்களுக்குள்ள ஒரு வலி, ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும். நம்மளை யாரும் இந்த இடத்துல விடுவிச்சிட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும். இதை நீங்கள் நிறைய சீன் வாயிலாக நோட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சேவலோட கால் கட்டப்பட்டிருக்கும். அதை அவிழ்த்துட்டு அது பறக்கும்போது அது அப்படியே பறந்து போயிடாதா அப்படின்ட்டு அவங்க ஒரு ஏக்கத்தோடு பார்த்துட்டே இருக்கிறதா இருக்கட்டும். ஆட்டோவில் போகும்போது தொலை தூரத்தில் தன்னைத்தானே இமேஜின் பண்ணிக்கிட்டு தனக்கு தலையில் இருக்கிற பின்னல்கள், வாழ்க்கையில் இருக்கிற பின்னல்கள் எதுவும் இல்லாமல் சுதந்திரமாக அவங்க நடந்து போகிறத அவங்களே இமேஜின் பண்ணுறதா இருக்கட்டும். அந்த சின்ன பையன் அழுதுட்டு இருக்கும்போது தனக்குள்ளே எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் டக்குன்னு அந்த பையனை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுறதா இருக்கட்டும். அப்படின்ட்டு நிறைய இடத்துல படம் ஃபுல்லாக உண்மையிலே இருந்தாலும் பட் ஒரு சில சீனில் அவங்க பண்ணுற விஷயங்கள் மூலிமா பெரிதளவில் அவங்க எக்ஸ்போஸ் ஆகி நடிக்கலனாலும் அவ்வளோ சூப்பராக அந்த சின்ன பார்வையிலையும் அந்த விஷுவல்ஸ்லையும் அந்த வழியை நமக்கு அவ்வளோ சூப்பராக கடத்திட்டாங்க. அதேமாதிரி அந்த ஆட்டோவை அப்படியே ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வர சீனில் துண்டுக்கட்டாக அந்த ஆட்டோவை மொத்தமாக அப்படியே திருப்புவாங்க. அப்போது என்னை போட்டு என்ன பாடுபடுத்துறீங்க, நாங்கள் இறங்கவே மாட்டேன்டா, அப்படியே என்னை வச்சுட்டு தூங்குங்கடா 4 பேருன்ட்டு அவங்க ஒரு ஸ்மைல் பண்ணுறதுலாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இன்னொரு பக்கம் சூரி எப்போ ஒரு ராட்சசன் எப்போ என்ன பண்ணுவான், என்ன நடந்துருமோ அப்படின்ட்டு ஒரு பதபதைப்பு, அந்த ஒரு ஹாண்டிங் ஹாரர் எலமெண்ட் இந்த படத்தில் அங்கங்கே இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படத்தில் மியூசிக் அப்படின்னு ஒன்றும் கிடையவே கிடையாது. படம் ஃபுல்லாக ஒரு அமைதி இருந்துகிட்டே இருக்கும். ஒரு லைப்ரரிக்குள்ளே போனால் எந்த அளவுக்கு ஒரு அமைதி இருக்குமோ அந்த அமைதியை நீங்கள் தேட்டரில் இந்த படம் பார்க்கும்போது உணரலாம். அதுதான் இந்த படத்தோட இன்னொரு முக்கியமான அழகாக நான் பார்க்குறேன். ஏன்னா நிறைய இடத்துல அந்த அமைதி தான் அந்த மூடை இன்னும் எலவேட் பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. அதுமாரி என்ன தான் இந்த படத்தில் BGM மியூசிக் இல்லை அப்படின்னாலும் நிறைய இடத்துல இயற்கையாக வர சவுண்டை ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய இடத்துல அந்த மணி அடிக்கிறதா இருக்கட்டும், அந்த ஆட்டோ, பைக்கு அது போகிற அந்த சவுண்டாக இருக்கட்டும், அந்த காற்றுல வர சவுண்டாக இருக்கட்டும், அதையே அந்த மூடுக்கு தேவையான மாதிரி ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தில் பேசப்பட்ட அரசியல், ஆணாதிக்கம், பெண் அடிமை, பெண்களை வச்சே பெண்களை எந்த அளவுக்கு இந்த ஆண் சமூகம் அடிமைப்படுத்தி வைக்குது, தீட்டுங்கிற பேர்லையும் 12th முடித்தோடனே அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கலாம், அந்த பொண்ணை படிக்க வச்சதே வேஸ்ட்டு அப்படிங்கிற இடத்துலையும்,
அந்த சூரி கேரக்டர் என்னதான் அசிங்கமாக கெட்ட கெட்ட வார்த்தையில் கண்ணாப்புன்னு இருக்கிற பெண்களை தன்னோட வயசான மூத்த பெண்களை திட்டுனாலும் இந்த பெண்கள் அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கவே இல்லை. ஆனால் இந்த பொண்ணு அமைதியாக இருக்குது, அடமட்டாக இருக்குங்கிறத மட்டும் அவங்க பெரிய விஷயமா எடுத்துக்கிறாங்க அப்படின்ட்டு பெண்களை வச்சு பெண்களை எப்படி அடிமைப்படுத்துகிறாங்கங்கிறத ரொம்ப சூப்பராக காட்டியிருந்தாங்க. அதே மாதிரி நிறைய சீன்ஸு எப்படி எடுத்தாங்கன்னே தெரியல. அதுலேயும் முக்கியமாக அந்த மாடு வர அந்த சீன்லாம் நான் மிரண்டு போயிட்டேன் தேட்டரில். எப்படி தானே அந்த சீன் எடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு அந்த சீனு. ஸோ இந்த படத்தில் நெகட்டிவ் அப்படின்ட்டு பார்த்தா இப்போ எனக்கு எதுவுமே தெரியல. பட் நிறைய பேர் இந்த படம் புரியல, இந்த படம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறத கண்டிப்பாக நீங்கள் கேட்டிருப்பீங்க, நானும் கேட்டேன். ஸோ இந்த படம் புரியலன்னு சொல்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நாளைக்கு நமக்கு ஒரு எக்ஸாமு, இன்றைக்கி உட்காந்து புக்கை எடுத்து ஃபஸ்ட்டு படித்தா நமக்கு ஒன்றுமே புரியாது. அதுக்காக நம்ம புக்கை தூக்கி வச்சுட்டு போயிட மாட்டோம். அது இன்னொரு டைம் படிப்போம். வந்து படித்தவன் அவன்கிட்ட கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுப்போம். அது என்னென்னு புரிஞ்சுக்க ஒரு முயல்வோம் இல்லையா? அதுதான் இந்த படத்தில். ஸோ 120 ரூபா கொடுத்து நீங்கள் ஒரு தேட்டருக்கு வந்து படம் பார்க்குறீங்க, ஒரு சீன் ஒன்று புரியல அப்படின்னா கொஞ்சம் அமைதியாக அந்த டேரக்டர்னா சொல்ல வராரு, அதனால் அர்த்தம் எல்லாமே அந்த சீனை எடுத்திருப்பாரு, ஒரு விஷயத்தை காட்டுறாரு. ஸோ இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் போயிட்டு அவார்டு வாங்கியிருக்கு அந்த படம். அப்படிங்கிறப்ப ஏதோ அந்த இருக்குது, அது என்னன்ட்டு நம்ம அமைதியாக பார்க்காம அடுத்த செகண்டே எனக்கு ஒன்று புரியலடா, இப்போ அடுத்த செகண்டே எப்படி ஒரு கமெண்ட்டை போட்டு மொத்த தேட்டரையும் சிரிக்க வைக்கிறப்பாரு அப்படின்ட்டு பண்ணாமல் கொஞ்சம் அதை அமைதியாக புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். அதேமாதிரி இந்த படம் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு, நம்ம கன்னியாகுமரியில் சன்ரைஸ் பார்க்கறதுக்காக போகிறோம். போய் அந்த சன்ரைஸை என்னடா சூரியன் இவ்வளோ ஸ்லோவாக வந்துட்டுருக்கு, கடன்னு வா அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியாது. அது பொறுமையாக தான் வரும். அது பொறுமையாக வரதை பார்க்குறதுக்கு தான் நம்ம அங்கே போகிறோம். அந்த மாதிரி தான் இந்த படமும். எப்போ பார்த்தாலும் தேட்டரில் போயிட்டு 2.5 மணி நேரம் எனக்கு போகிறதே தெரியக்கூடாது, நான் உட்காந்தும் தெரியல எஞ்சியும் தெரியல, அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு போனோம் அப்படின்ட்டு. அவ்வளோ ஸ்பீடாக போய் நம்ம என்ன தாக்கத்தை உண்டு பண்ணணும்னு எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு படம்னா ரொம்ப ஸ்லோவாக நிதானமாக நின்று பார்க்குறது தான் அழகு. ஸோ உனக்கு இந்த படம் அப்படியே 100% புரிஞ்சுட்டா அப்படின்னா, எனக்கும் நிறைய இடத்துல புரியாமல் சில விஷயங்கள் இருக்குது, அதை நானும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், நானும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்கள் மொத்தத்தில் இந்த ஒரு சினிமா லவ்வராக இருந்தீங்க அப்படின்னா இந்த படத்தை கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.